வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம். எதிர்பார்க்கப்பட்டது தானா இது? ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்டது தான். நடக்காது, திமுக அதை அலோவ் பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக அதை டிஎம்கே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே பெருமளவுக்கு இதற்கான ஒரு எந்தூசியாசம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவிலிருந்து மற்றவர்கள் வருவது வேற. ஒரு 3 முறை முதலமைச்சர், திமுகவை சட்டமன்றத்தில் கடுமையாக சாடியவர், எதிர்த்தவர் அப்படிங்கிற முறையில் அவரை கொண்டு கட்சியில், அதுவும் தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சேர்க்கறது முதலமைச்சர் ரொம்ப ஜெனரஸாக இருக்கிறாரு, மேக்னானிமஸாக இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு உதவுமே தவிர அவரால் என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா அவங்க கட்சியிலிருந்தே அவர் நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு அதிமுக இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்னைக்கு அவர் ஏற்கனவே திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல, சொன்னதுனால தான் நான் இதை சொல்கிறேன், குருமூர்த்தி அவர்கள் பேச்சை கேட்டு அந்த தர்ம யுத்தம் போன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்திருந்தால் இவர் முதலமைச்சராக இருந்திருக்க வாய்ப்பு கூட இருக்கிறது. ஏன்னா அதை சசிகலா அவர்களாலோ இல்லை டிடிவி தினகரன் போன்றவர்களாலோ அதை சைட் ஸ்டெப் பண்ணிட்டு போயிருக்க முடியாது. அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும். ஓபிஎஸ் ரெபெலியன் பண்ணலன்னா அவங்க திருப்பி ஓபிஎஸ்க்கு தான் கொடுத்துருக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ பாஜக அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு காரணமாக அவர்களை தலையிட விட்ட ஓபிஎஸ் அவர்களை கூட்டிட்டு திமுகவில் உட்கார வச்சு பாஜக எதிர்ப்பை பேசுறது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. பாஜக எதிர்ப்புன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு பேசலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓபிஎஸ் அப்படிங்கிற நபர் நீங்க இப்போ முதலமைச்சர் சொல்றாருல, நீட்டு தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணம் அதிமுக ஆட்சி, உதய் மின் திட்டம் வந்ததுக்கு காரணம் அதிமுக ஆட்சி, இது போன்ற பல விஷயங்கள்ல பாஜகவினுடைய கொள்கைகளை செயல்படுத்தியது அதிமுக ஆட்சின்னு சொல்றாருல, அந்த ஆட்சியில துணை முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். அதே ஆட்சியில் ஒரு 3 மாதம் முதலமைச்சராக இருந்தவர் இந்த ஓபிஎஸ் அவர்கள் தான். ஸோ நீங்கள் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் எப்படி அதுலேருந்து இன்சுலேட் பண்ணிட்டு அந்த பிளேம் எல்லாம் இபிஎஸ்க்கு மட்டும் கடத்துவீங்க? ஒரு நியாயமான கேள்வி தானே. நீங்கள் அந்த ஆட்சி முழுக்க அந்த ஆட்சி அடிமை ஆட்சின்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கான அனைத்து உரிமைகளும் மத்திய அரசிடம் விட்டு கொடுக்கப்பட்டது. இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அடகு வைக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் சொன்னார். அப்போ அந்த அடகு வைக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால் ஓபிஎஸும் சேர்த்து தானே கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தார். அப்போது அடகு வச்சவங்களை ஒருத்தரை கூட்டிகிட்டு இன்னொருத்தரை மட்டும் நீங்கள் அடகு வச்சுட்டாருன்னு சொல்கிறது நியாயம் இல்லைல்ல. உங்கள் பாலிடிக்ஸ்க்கு வேணால் அது யூஸ் ஆகலாம். நாங்கள் ரொம்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு வேண்டுமானால் உதவலாம். இல்லை, எலக்டோரல் பாலிடிக்ஸ் கூட ஓபிஎஸ் எந்த அளவில் உதவ போகிறாருன்னு எனக்கு தெரியல. பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன் சொல்லுவல்ல, அந்த அதில் வேணால் ஓகே, அது வேணா எலெக்ஷனுக்கு முன்னால எல்லாரும் அதிமுக தலைவர்கள் கூட, அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர்கள் கூட திமுகவை தேடி வருகிறார்கள். ஸோ அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய லீடர்ஷிப் ஒரு பெரிய லீடர்ஷிப்பாக இருக்குது, அவரால் எல்லா மக்களையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜுக்கு வேணா அது யூஸ் ஆகலாமே தவிர திமுகவுக்கு பெருமளவில் எலக்டோரலாக அவர் யூஸ் ஆவார் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. தேமுதிக அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இதன் நீட்சியா என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வருவதை இது ஓரளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கும், இலகுவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையான அந்த உரசல், இந்த இடைவெளி இனிமேல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதனால குறையுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது வேறு பல காரணங்களுக்காக அது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. காங்கிரஸுக்கும் திமுக தேவை, திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. தேமுதிக ஓபிஎஸ்ங்கிறது ஃபேக்டர்ஸ் கிடையாது. தேமுதிக ஓபிஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓபிஎஸ் ஃபேக்டரே கிடையாது. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள தானே இருக்கிறார். அதுல என்ன, அதனால காங்கிரஸுக்கு என்ன நலன், அதனால காங்கிரஸுக்கு என்ன பாதகம்? தேமுதிக வந்தது காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜ் தான். நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, எங்களுடைய லீடர்ஷிப்பை நம்பி என்டிஏல இருந்து இருந்தவங்க அவ்வளோ ஹையா பண்றவங்கள நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம், அவங்க எங்களோட இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லும் போது அதுல காங்கிரஸ்க்கு மெசேஜ் இருக்கு. ஓபிஎஸ் கூட்டிட்டு வந்ததுல பெரும் மெசேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிரேமலதா அவர்கள் கூட பாஜக ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தவங்க தான். ஆனா பிரேமலதா வேற, ஓபிஎஸ் வேற. ஸோ இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டு வர்றதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ராஜ்யசபான்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது,
திமுகவுக்கு காங்கிரஸ் இங்க தேவைன்னா காங்கிரஸுக்கு திமுக நாடாளுமன்றத்திலையும் டெல்லி அரசியல்லையும் தேசிய அரசியல்லையும் தேவை. இப்போ வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் மட்டுமே இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் தான் அதை லீட் பண்றாங்க. காங்கிரஸோட இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக, சமாஜ்வாதி மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தள் மட்டும்தான். அந்த 3 கட்சியில முதலமைச்சராக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸை வந்து அவங்க வந்து உண்மையை சொல்லப்போனால் சீண்ட கூட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கிறது. மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அலையன்ஸில். நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது காங்கிரஸை வந்து ஒரு பெருமளவில் மரியாதை கொடுத்து நடத்துகிற ஒரு ரீஜனல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. மம்தா ஸ்டாண்ட் தான். ஆமாம், கெஜ்ரிவால் மம்தா ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸோ இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது வரும், ரீசர்ஜன்ஸ் வரும். ரீசர்ஜன்ஸ் வரும்போது காங்கிரஸுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக போய் முடியும். நாளைக்கு எந்த ரீஜனல் பார்ட்டியுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து பெரும் சிக்கலாக போய் ஐசோலேட் ஆவாங்க. நிச்சயமா ஐசோலேட் ஆவாங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் காங்கிரஸ்க்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பெர்செப்ஷன்ல அடிபடும். இன்னொன்று வந்து கிரெடிபிலிட்டி கிரைசிஸ்ல காங்கிரஸை கொண்டு போய் தள்ளிடும். உங்களை யார் நம்புவாங்க? ஏற்கனவே மம்தா நம்புறதில்ல. அப்போ வந்து எந்த முதலமைச்சர்களும் உங்க நம்பல, எந்த மாநில கட்சிகளும் உங்களை நம்பலன்னா அப்ப எப்படி நீங்க பாஜக 9 வருஷம் நீங்க கூட்டணியில இருந்துட்டு ரிபலா 9 வருஷங்கிறது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி 2004 ஜனவரி மாதத்துல இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. 22 வருஷமா இந்த 2 கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. 14 மட்டும்தான் ஒரே தேர்தலில் மட்டும்தான் அவங்க ஒன்னா போட்டியிடல. மற்ற எல்லா தேர்தல்களும் போட்டிட்டு இருக்கிறாங்க. பெரும் வெற்றிகளை சந்தித்திருக்கிறார்கள், பெரும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த அலையன்ஸ்ல ஒரு ஜெல் இருக்குது, ஒரு கெமிஸ்ட்ரியும் இருக்குது, ஒரு மேத்தமெட்டிக்ஸும் இதுல இருக்குது, ஒரு அரித்மெட்டிக் இருக்குது. அரித்மெட்டிக் இருக்குது. காங்கிரஸ்க்கு வந்து நீங்க 4.5% ஓட்டு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அது 4 கூட இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்க்கு கொண்டு வர்ற ஓட்ஸ் இருக்குல்ல, காங்கிரஸோட பிரசன்ஸால அது அதிகம். அது முதலமைச்சருக்கே தெரியும். தெரிஞ்சதுனால தான் திமுக வந்து என்னதான் பெர்செப்ஷன் வைஸ் இல்லை திமுக காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்னு திமுக வெளியில சொன்னாலும், ஐடி விங்ல இருக்கிறவங்க சொன்னாலும், முதலமைச்சருக்கும் மற்றவர்களுக்கும் அது தெரியும். காங்கிரஸ் இருக்கிறதுனால எவ்வளவு பிளஸ். இன்னொன்று ஒரு 4 முனை போட்டியில காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எவ்வளவு பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா சீட் ஷேரிங்ல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களோ காங்கிரஸ்? 2 பேருமே இருக்காங்க. அவங்க ஸ்டாண்ட்ல அப்படியே இருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தாவேக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஆப்ஷனை காட்டி புலி வருது கதையா நம்ம வந்து காட்டுல இருந்து புலி கிளம்பிடுச்சு, இப்போ வந்துடும் சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து புலி கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. திமுக நீங்க அங்க போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க உங்களை லாக் பண்ணியே வச்சிருப்போம், நீங்கள் எப்படி போவீங்க, நாங்கள் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவோமா? ஏன்னா திமுக வந்து யாரையும் அலையன்ஸை விட்டு அனுப்புகிற இடத்துல அந்த மைண்ட் செட்டில் டிஎம்கே இல்லை. இந்த இடம் சுவாரஸ்யமாக இருக்குது. போகணும்னு விருப்பப்படுறது காங்கிரஸ், போகணும்னு முடிவு எடுக்கிறது காங்கிரஸ். இது டிஎம்கேக்கு என்ன கிரிப் இருக்கு? இல்லை டிஎம்கே காங்கிரஸ் வந்து வந்துட்டாங்க சார், வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னு டிசம்பர்லயே சொல்லிட்டாங்க. திமுகவுக்கு அங்கதான் ஒரு பொறி தட்டுது. என்ன இது, நாம எல்லாம் முடிச்ச பிறகு நாமினேஷனுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னால பிஃபார்ம் ரிலீஸ் பண்ற கட்சி தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னால வந்து எங்களுக்கு சீட் ஷேரிங்க கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ நம்ம இவங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னா உடனே இவங்க தாவேக்கா கிட்ட போயிடுவாங்க, இல்லை தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்களோன்னும் போது தான் டிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து சைலண்ட் மோட்ல போறாங்க. ஸோ டிஎம்கே சைலண்ட் மோட்ல போறதுனால காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கொஞ்சம் அடிச்சு ஆடுவோம்னு சொல்லிட்டு கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. மீடியால பெரிய பிரச்சனைகள் வருது மீடியால பேசுறதுனால. மீண்டும் அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து திமுகவும் மீடியா மூலமாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரும் அதை பேசும் பொழுது அதன் பிறகு அந்த கூட்டணியில அந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற இடத்திற்கு திமுக வருது. காங்கிரஸும் அதை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, பவர் ஷேரிங்க்கு வேற
வேற டெஃபினிஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உட்காந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ். இப்போ பவர் ஷேரிங்னா அமைச்சர் மட்டும் இல்லைங்க, பவர் ஷேரிங்கிறது வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். அது வந்து அவ்வளோ பெரிய செமினார் எடுக்கணுங்கிறாரு கிரீஷ் ஷோடங்கர். அவங்க வந்து 2 பேருமே சார், இது காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை டிஎம்கே வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் டிஎம்கே இன்னமும் காங்கிரஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் 28ஆம் தேதி தான் அவங்கள வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ டிசம்பர் 3க்கும் பிப்ரவரி 28க்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு பாருங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் அதை இழுத்து கொண்டு கடைசியில் கொண்டு வந்து அவங்கள லாக் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் எப்படி போவீங்கிறது தான். இன்னொன்று காங்கிரஸுக்கும் அந்த ராஜ்யசபா சீட் ரொம்ப முக்கியம். காங்கிரஸுக்கு வந்து இறுதி உறுதி பண்ணாதான் அவங்க அதுக்கு நகர முடியும். ஆமாம், நிச்சயமா ராஜ்யசபா சீட்டுக்கும் நகர முடியும். இன்னொன்று ராஜ்யசபாங்கிறது இல்லாமல் லோக்சபாவில் உங்களுக்கு ஃப்ளோர் கோஆர்டினேஷனுக்கும் டிஎம்கே வேணும். ராஜ்யசபாவில் ஃப்ளோர் கோஆர்டினேஷனுக்கு டிஎம்கே இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா 10 சீட் வச்சிருக்கிறாங்க. ஸோ 10 சீட் வச்சிருக்கிற கட்சியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. கூட்டணியில் பிளவுங்கிறது இப்போ வாய்ப்பு இல்லைன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு நான் பார்க்கல. அப்படி வந்து இல்லை வேற வழியே இல்லை, நாங்கள் தாவேக்காவோட தான் போகிறோன்னு காங்கிரஸ் முடிவெடுத்தாங்கன்னா அது எனக்கு தெரியல அது அந்த அளவுக்கு காங்கிரஸ் போவாங்களா அப்படின்னு. ஏன்னா சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் வந்து பார்லிமெண்ட் ஃப்ளோர் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை வந்து நாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த டாக்ஸுக்கு காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறது வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, நாளைக்கு போயிட்டு அக்ரிமெண்ட் சைன் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு டிஸ்கஷனை முடிச்சுட்டு இன்னொரு டிஸ்கஷனுக்கு வர சொல்லுவாங்க. இதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு ராஜ்யசபா ஒதுக்கின பிறகு தான் அவங்க தேமுதிகவுக்கு ஒதுக்க முடியும். புதுசாக வந்த கட்சிக்கு முதல்ல ஒதுக்க முடியாது. இப்போ காங்கிரஸுக்கு ஒதுக்குறாங்களோ, காங்கிரஸ் எடுத்துக்குதோ இல்லையோ, அவங்க கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம். இந்த காங்கிரஸ் பிரச்சனை இல்லைன்னா இந்நேரம் திமுக வந்து மாநிலங்களவை கேண்டிடேட்ஸை இந்நேரம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 26ஆம் தேதியே வந்து உங்களுக்கு நாமினேஷன் வந்து டேட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1ஆம் தேதி தொடங்குது, மார்ச் 1ஆம் தேதி தொடங்குது. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் உறுதியா பெற்றுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அவங்க 39லேருந்து 41 சீட்டு கேட்குறாங்க. 41 வந்து 2016 நாங்கள் வாங்கினது, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா 39 ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. திமுக 25லேருந்து 28 சீட்டு, அதுக்கு மேலே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு ராஜ்யசபா உறுதி. காங்கிரஸ் 2 ராஜ்யசபா கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் டாக்ஸ் வந்து டெட்லாக் ஆகி நிற்குது. ஸோ இது எப்படி ஃபார்வர்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். பட் எண்ணிக்கைக்காக அலையன்ஸை உடைப்பாங்களான்னா காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இந்த அலையன்ஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழக தலைவர்களா? ஆமாம், தமிழக தலைவர்களா? அவங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த அலையன்ஸில் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த தலைவர்களுக்கு பயம் என்னன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அது அதிமுக பாஜகவுக்கு வந்து வழிவகை செய்து விடும் அவங்க ஆட்சி வர்றதுக்கு. தமிழ்நாடு வில் நெவர் எவர் பி ரூல்டு பை பிஜேபின்னு சொன்ன ராகுல் காந்தியே அதற்கு காரணமாகி விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தலைவர்கள் பேசுகிறாங்க. அது பொதுவெளியிலையும் அந்த தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, ஆஃப் ரெக்கார்டு மட்டும் இல்லை. ஸோ அதனால் சோனியா காந்தி அவர்களும் கர்கே அவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இந்த அலையன்ஸ் உடையாது அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பட் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். தாவேகா கூட்டணிங்கிறதுல தமிழக தலைவர்கள், தேசிய தலைவர்கள் காங்கிரஸுக்குள்ளேயே அப்படி ஒரு பிரிவினை இருக்கோ? இது தாவேகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்குள்ள நடக்கிற அந்த ஜெனரேஷனல் ஃபைட், ஓல்டு காங்கிரஸ்க்கும் நியூ காங்கிரஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த இடைவெளி இருக்குல்ல, அதுதான் வந்து அலையன்ஸ் டாக்ஸ்ல வந்து பெருசா வெடிக்குது. இது சோனியா கார்கே வெர்சஸ் ராகுல்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதை நீங்க அந்த முதலமைச்சரோட மீட்டிங்லே பாருங்க, வேணுகோபால் அவர்கள் வந்து ராகுல் காந்தியினுடைய ஆளு, திரு TS சிங்தியோ அவர்கள் வந்து சோனியா காந்தி அவர்களுடைய எமிசரி. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வேணுகோபால் வரும்போது அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து ஸ்கிரீனிங் கமிட்டி சேர்பர்சன் தான். யாருக்குமே தெரியாது சார் அவர் வராருன்னு. அவர் வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்போ வந்து அந்த கேப் இருக்குது.
கேப் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. இது வந்து திமுக காங்கிரஸ்க்கோ இல்லை திமுக தாவேகாவுக்கு இடையே நடக்கிற சண்டைலாம் கிடையாது. காங்கிரஸுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை வந்து இது அலையன்ஸ் டைம்ல, இந்த டைம்ல இதை வந்து எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பூதாகரமாக்குறாங்க. பட் காங்கிரஸ் வந்து இந்த முறை ரொம்ப ஃபேர்மா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு இமேஜை, எங்களுக்கான ஸ்டாண்டிங்கை நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணணுங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை காட்டி இவங்க வந்து அந்த ஆப்ஷனை ஒன்றும் பெருசா அவங்க கன்சிடர்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் ஒன்றும் பெருசா கன்சிடர் பண்ண மாதிரிலாம் தெரியல. கேரளாவுக்காக பண்ணுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஐடியாலாம் காங்கிரஸ்ல கிடையாது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை கொண்டு போய் கேரளால ஓட்டு வாங்கி தான் நீங்க காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும்னா, அப்ப அங்க காங்கிரஸ் 75 வருடமா நீங்க என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுதுல. அந்த கேள்விதான் சார். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு போய் நீங்க அங்க காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்னா, அப்போ உள்நோக்கி பார்க்க வேண்டியது யாரு? இங்க வந்து விஜயை யாருமே டிஸ்கிரெடிட் பண்ணல. இது காங்கிரஸ்க்கு பிரச்சனை. அப்ப வந்து உங்களுக்கு வந்து விஜய் போன்ற ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வந்துதான் உங்களுக்கு கேரளால 75 வருஷமா மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு வர மாநிலத்துல உங்களுக்கு பக்கத்து மாநிலத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துதான் உங்களுக்கு ஆட்சியை பிடிச்சு கொடுக்கணும்னா, அப்ப நீங்க எந்த கட்சியை எந்த அழகுல நீங்க நடத்திட்டு இருக்கீங்கிறது தானே தெரியுது. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது உள்நோக்கி தானே. உங்ககிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, உங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் எங்கெங்க சரியில்லை, என்னென்ன இஷ்யூஸை பிளக் பண்ணணும், அப்படிங்கிற கேப்ஸை பிளக் பண்ணணுங்கிறத நீங்க தானே பார்க்கணும். ஆனா இவங்க முழு பொறுப்பு முழு பழியையும் கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய கட்சிகள் மேல சுமத்திடுறாங்களோ காங்கிரஸ். அது வந்து வழக்கமா காங்கிரஸ் பண்ற விஷயம்தான். சரி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே சார் நிர்பந்தம் வந்தா அந்த கட்சிகள் கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் இல்லைன்னா நிர்பந்தம் வந்த பிறகு, அந்த நெசசிட்டி வந்த பிறகு இல்லைன்னா சொல்லவே முடியாது. காங்கிரஸுக்கு கூட சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தேர்தல் 52ல் நடந்தது. அன்னைக்கிலிருந்து காங்கிரஸ் வந்து பல தேர்தலை 84 வரைக்கும் அவங்க வந்து பெரும் மெஜாரிட்டியில் வந்தாங்க. 91ல் தி கேம் வித் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. இருந்தபோது கூட அவங்க யாருக்கும் மந்திரி பதவி கொடுக்கல. 80கள்லேயே தமிழ்நாட்டில் இருந்து திமுக கூட்டணியோடு சேர்ந்து அவங்க எம்பி பதவியெலாம் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கும் சென்ட்ரலில் மந்திரி பதவி கொடுக்கல. அவங்க எப்போ கொடுத்தாங்கன்னா 2004 இனிமேல் காங்கிரஸ் வந்து தனியாக ஆட்சிக்கு வரவே முடியாது, சென்ட்ரலில் கோலிஷன் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். பிஜேபியே ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை நடத்தும் போது நம்மளால் நடத்த முடியாதான்னு சோனியா காந்தி நினைக்கும் பொழுதுதான் திமுக போன்ற கட்சிகளோடு அவங்க ஒரு யூபிஏ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து 4ல சுதந்திரம் அடைந்து நீங்க முதல் தேர்தலுக்கு பிறகு 52 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த நிலைமைக்கு நீங்க மக்களால் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அந்த நிலைமைக்கு நாளைக்கு திமுகவோ அதிமுகவோ மக்களால் தள்ளப்பட்டால் முதல்ல அவங்க தான் கேட்பாங்க. காலம் தான் முடிவு செய்யும். அதுக்கு வந்து இப்ப சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. மேற்கு வங்கம், டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், இப்ப தமிழ்நாடு, இப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸை திரு ராகுல் காந்தி இப்படிதான் அணுகுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலேயே அது யதார்த்தம் தானா? இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்னா பாஜகவும் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு காங்கிரஸ் எதிர்க்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ரீஜனல் பார்ட்டிஸை எதிர்க்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஒருவேளை நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ரீஜனல் பார்ட்டிஸை தான் எதிரிகளாக பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸை வந்து நீங்கள் தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், 60 வருஷமா இந்த 2 பேர் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு. ரீஜனல் பார்ட்டிஸ்க்குள்ளேயே சண்டை வந்துருது. அவங்களுக்குள்ள போட்டி அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அவங்கள தோற்கடிக்கிறது கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க சிரோமணி அகாலிதள கூட நீங்க பஞ்சாப்ல தோற்கடிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த கட்சி எப்ப ரீசர்ஜன்ஸ் ஆகி வரும்னு சொல்ல முடியாது. டிடிபியை இன்னும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சிவசேனா கூட வேறு வேறு பரிமாணங்கள்ல அந்த கட்சி வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ரீஜனல் பார்ட்டிஸை வந்து அந்த 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 ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ்குள்ள மக்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணுக்கான அரசியல், அந்த மக்களுக்கான அரசியலை எடுக்கும் பொழுது அந்த மக்கள் அந்த கட்சிகளை விட்டு வேற கட்சிகளுக்கு போக மாட்டாங்க. அதுதான் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு. அந்த பாஜகவுடைய அதே யோசனையில தான் ராகுல் காந்தியும் செயல்படுகிறாரோ. ஏன்னா நான் வந்து அவர் பாஜகவுடைய இது
கடன் வாங்குறாருன்னுலாம் சொல்ல. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை. அந்த அணுகுமுறை, அந்த 2 பேரும் ஒரே நேர்கோட்டுல இந்த விஷயத்துல நிக்கிறாங்க. மாநில கட்சிகளை அணுகுறதுல ஆமா, ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது, நேஷனல் பார்ட்டிஸை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் அவங்க 10% வச்சிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் கேட்க போறாங்க. தாவேக்காக்கு போறதுல அது வந்து காங்கிரஸோட டிசிஷன், யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் காங்கிரஸ் எப்போ வளரும்னா தாவேக்காவுக்கு போறதுனால வளராது, காங்கிரஸுக்கு 4 மந்திரி இருக்கிறதுனால வளராது. காங்கிரஸுக்கு அடிப்படையில் கீழே வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கணும், நகராட்சி தலைவர்கள் இருக்கணும், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கணும், ஊராட்சி கவுன்சிலர்கள் இருக்கணும். இப்படிதான் ஒரு கட்சி கீழே இருந்து தான் வளரணும். ஒரு கட்சி மேல இருந்து என்னைக்குமே வளராது. திமுக அப்படிதான் வளர்ந்தது, அதிமுக அப்படிதான் வளர்ந்தது, நாளைக்கு தாவேக்காவும் அப்படிதான் வளரும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.